ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் எல்லாத்துக்கும் ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான, அதே மாதிரி நார்த் சைடில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி, அதாவது கோல்கப்பா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி வந்து தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 துண்டு அளவு வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு அளவு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு ஹாஃப் லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். லைட்டாக வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை வந்து தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். சூப்பரான சட்னி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். இந்த சட்னியை வந்து நீங்கள் வந்து சமோசாவுக்கு சாப்பிடலாம், பாவு பஜ்ஜி, இந்த மாதிரி நிறையான வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து இந்த க்ரீன் சட்னி வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 2 லெமன் அளவு சைஸில் வந்து புளியை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைன் ஆயிரும். இந்த மாதிரி புளி தண்ணியை வந்து இப்போ வந்து நம்ம பேனில் ஹீட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாச்சு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அந்த பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமாகவும் இருக்கும், ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கும். அதுதான் அந்த சட்னிக்கு பேர் வந்து புளி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரணும், அதாவது நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சட்னி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு தன்மை, அந்த இனிப்பு இதில் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக தூக்கி காமிக்கும். அதனால் நம்ம வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்மளுக்கு கொதிக்கட்டும். பார்த்திங்களா, அந்த சட்னி வந்து நம்மளுக்கு வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா தனியாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து லைட்டாக திக்காக இருக்குது. இதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்து நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வந்து சட்னி வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் அளவு மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு. ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து இந்த சட்னியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக நான் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நான் 2 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொட்டேட்டோவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரக பவுடர், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா வந்து எல்லா பக்கம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடிமேடாக அந்த பூரி வந்து விற்கும். நான் அப்படி உங்களுக்கு பூரி வேணும் அப்படின்னிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வீடியோவில் வந்து பூரி வந்து நான் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து ரெடிமேட் பூரியை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பூரியை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரான பூரி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். பானிபூரி, அந்த பூரி வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் நான் பானிபூரி கூட அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த கொண்டக்கடலை வந்து நான் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நம்ம ரெடி பண்ண புதினா சட்னி, அந்த புளி சட்னி, தயிர், அப்புறம் உருளைக்கிழங்கு. இப்போ வந்து நான் வந்து பூரியை வந்து லைட்டாக உடச்சி விட்டேன். அந்த உடச்சதில் வந்து இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சத்தை வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பூரிக்கும் ஸ்டஃப் பண்ணிடுங்க. நான் செஞ்ச ப்ராசஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ப்ராசஸ்னால் அந்த அசம்பிள் பண்ணி நான் அந்த பூரியை உள்ளே வைக்கிறது, அப்புறம் அந்த புதினா சட்னி, புளி சட்னி, இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம அசம்பிள் பண்ணி ஃபைனலாக நம்ம எடுத்து அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா. அது வந்து வேறு லெவல் தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அந்த ஃபீலை நீங்களும் உணருங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூனில் வந்து புதினா சட்னி ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 வந்து கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே புளி சட்னி அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த தயிர் இருக்குல்ல, அந்த தயிரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பூரியில் புளி சட்னியும் அந்த புதினா சட்னியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வந்து தயிரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தயிர் எடுத்து அதை வந்து அப்படியே எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஊற்றி விட்ருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து பக்காவாக வேறு லெவலாக இருக்கும். நம்ம தயிரை வந்து எல்லா பக்கமும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து சேவ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து சேவ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே சேனலில் வந்து சேவ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து கூட செஞ்சுக்கலாம். அப்படிலாட்டி நான் வந்து இன்றைக்கி மிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் மிக்சர் கூட யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லாவே தான் இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நம்மளுக்கு டெக்கரேஷனுக்காக லைட்டாக மிளகாத்தூள் அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான கோல்கப்பா வந்து எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.